எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மொழி நாளிலே போராட்டம் நடத்தினோம். இந்தியை ஆனாலும் அவர்கள் நீக்கவில்லை. தமிழோட இடத்தை எடுத்துவிட்டு இந்தியை வைத்திருக்கிறார்கள். இதுக்கு எதிரான போராட்டம் சென்னை, கோவை, சிதம்பரத்தில் நடத்தினோம். இப்ப நேரடியாகவே இதை நாங்கள் அழிக்கின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தென்னக ரயில்வே உடனே நீக்கணும். எல்லா ரயில்வே அலுவலகத்திலும் இந்தி பேசக்கூடியவர்களுக்கு தான் இங்க வேலை இருக்கிறது. இந்தி பேசக்கூடியவர் தான் வேலை இருக்கிறாங்க. தமிழ் பேசுறவங்களுக்கு இங்க வேலையே இல்லை. அப்ப இந்தியை திணிச்சீங்கன்னா இந்திக்காரர்களுக்கு தான் வேலை இருக்கே ஒழிய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கிறது இல்ல. அப்ப ஒரு பரீட்சை இந்தியில வச்சேன்னா இந்திய தாய்மொழியா வச்சிருக்கிறவன் பாஸ் பண்ணுவானா அல்லது இந்திய படிச்சுட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டுக்காரன் பாஸ் பண்ணுவானா? பேங்க்ல இந்திக்காரன் இருக்கிறான், எல்ஐசில இந்திக்காரன் இருக்கிறான், மிலிட்டரியில இருக்கக்கூடிய எல்லா நிறுவனத்திலையும் இந்திக்காரன் இருக்கிறான், ரயில்வேல இந்திக்காரன் இருக்கிறான். எல்லா இடத்துலயும் இந்திக்காரருக்கு வேலை இருக்குன்னா அப்ப தமிழ்நாட்டுக்காரன் வரி மட்டும் கொடுக்கறதா எங்க வேலையா? நாங்க வரி கொடுப்போம் இடிச்ச வேணுங்களா? எங்க பசங்களுக்கு வேலை இல்லனா எதுக்கு இங்க இந்தி? எங்க பசங்க வேலை போகுது, எங்க மாணவர்கள் வேலை போகுது. அது ஒரு நாளைக்கு நாங்க அனுமதிக்க முடியாது. இந்தி வெளியே போட்டு நாங்க வரி கொடுக்கிறோம். எங்க தமிழுக்கு இடம் இல்ல. தமிழ்ல தான் நடுவுல போட்டிருந்தான் எல்லா இடத்துலயும். இப்ப எதுக்கு இந்த போர்டு வந்துச்சு? எதுக்கு சார் இந்த போர்டு வந்தது? தமிழ்ல தான் அங்க இருக்கும். எதுக்கு வருதாங்க? எதுக்கு அங்க இந்தியா போட்டீங்க? தமிழ்நாட்டுக்கார தமிழ்ல படிக்கிறதுக்கு இல்லாம அங்க எதுக்கு ஹிந்தி போட்டீங்க? இதுதான் நாங்க கேட்டோம். இதுதான் தமிழ்நாடு எதுக்கு ஹிந்தியில இருக்கணும்? ஹிந்தியில எதுக்கு மையத்துல இருக்கணும்? அவன் இந்தி எல்லா இடத்தும் திணிப்பா, இந்திக்காரருக்கு வேலை கொடுப்பான். நம்ம கை கட்டி வேலைக்கு பார்த்து வரி கட்டிட்டு போறதா வேலையா நம்மளுக்கு? நம்மளுக்கு கை கட்டி பார்த்து வேலைக்கு பாக்குறதா வேலையா நம்மளுக்கு? இந்தி அழிப்பாங்க. எந்த இடத்துலயும் இந்தி அழிச்சாலும் இந்தி வெறுமனே அரசியல் அல்ல. இந்திங்கிற அரசியல் அல்ல. நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல யாரு வேலை இருக்குது? யாருக்கு வேலை இருக்கு? இந்தி தெரிஞ்சவங்களுக்கு வேலை இருக்குது. நம்ம பையன் பாஸ் பண்ண முடியுமா? எல்ஐசியில பாஸ் பண்ண முடியுமா? பேங்க்ல பாஸ் பண்ண முடியுமா? எதுலயும் பண்ண முடியாது. அப்ப நம்ம எதுக்கு வரி கொடுக்கிறோம்? நம்மளும் வரி கொடுக்கிறோம், இந்திக்காரன் வரி கொடுக்கிறோம். அவனுக்கு வேலை இருக்கு, நம்ம ஆளுக்கு வேலை இல்லை. இங்க இருக்கு பாருங்க, எல்லா ஆபீசரும் ஹிந்தி பேசுற ஆளா தான் இருக்கா. தமிழ் பேசுறது பேர் பாருங்க, தமிழ்ல பேர் கிடையாது. நம்ம பேர் எல்லாம் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கறாங்க. இங்க வரி கொடுக்கிறோம். நம்ம எல்லாரும் நம்ம ரயில்வேல ஒழுங்கா காசு கொடுத்து போறோம். வடநாட்டில் போறானா அங்கெல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்கா? தமிழ்நாட்டுக்காரங்க வேலை கிடையாது. போய் ரயில்வே புக்கிங்ல போய் பாருங்க, யாருக்கு இருக்கு? தமிழ்நாட்டுக்காரருக்கு இருக்கா? வேலை இருக்கா? பேங்க்ல இருக்கா? எல்ஐசில இருக்கா? நம்ம பையன் ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறான், பிஇ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு. நம்ம பிள்ளைங்க வேலை போகுது. ஆனா இந்திக்காரங்க இங்க வேலை பார்க்கறான். எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல இந்திக்காரங்க வேலை வச்சிருக்கான். எல்லா பேங்க்ல இந்திக்காரங்க வேலை வச்சிருக்கான். யார் கேட்கறது? நீங்க கேட்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை இல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. நம்ம கேட்டானா நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை. இத்தனை பேரை காசு கட்டி காலேஜ் கழிச்சு படிக்க வைக்கிறத அந்த பிள்ளைங்க எங்க வேலை இருக்கு? எந்த இடத்துல வேலை இருக்கு? எதுலயும் வேலை இல்ல, எங்கேயும் வேலை கிடையாது. அதனாலதான் கேட்கிறோம்.